காய்ஸ் பா என்ன இது குடிக்கிறதுனா குடிக்கிறது தான்ப்பா. ஸ்விம்மிங் பூலில் குடிக்கணுன்னா ஒரு தனி இது வேணும்ப்பா. சூப்பராக இருக்கு குடிக்கிறது ஸ்விம்மிங் பூலில். நம்ம தம்பி எங்கே இருக்கான்? டே தம்பி தம்பி ஏய் அங்கே இருக்கானா பாரு. இப்போ தான் ஏஞ்சிருக்கான் போது பாருங்க. டே பார்த்தியா அண்ணன் எப்படி ஸ்விம்மிங் பண்ணுறான்னு? நம்மக்கிட்ட தாங்க ஸ்விம்மிங் மாஸ்டர்லாம் கற்றுக்கணும். நம்மக்கிட்ட தான் எப்படி சூப்பராக இருக்குங்க ஸ்விம்மிங் பண்ணுறது. போதும் ஓவராக நடந்தானா கோல்டு பிடிச்சிடும் நம்மளுக்கு. நேராக பைப்பு ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போயிட்டு சரி நம்ம இதுக்கு போயிட்டு நம்ம க்ளோத்ஸை மாற்றிடலாம். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸை மாறியாச்சு. கரெக்டாக நம்ம தம்பி வந்தாச்சு. எப்படி நம்ம உள் நீச்சல் பார்த்தியா? டே போங்கண்ணே, வீட்டில் போர் அடிக்குது எனக்கு. நான் என்னடா பண்ண சொல்கிறேன் அண்ணே? நம்ம வெளியில் போயிடலாம், பீச்சுக்கு போயிடலாம். அப்படியா? எனக்கும் போர் தாண்டா அடிக்குது. சரி ஓகே போகலாமா? நம்ம போகலாமாடா? இருங்க, நீ இந்த வியூ எப்போவுமே எனக்கு பார்க்கணும். நீ அப்போ தான் எனக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். எனக்கு புத்துணர்ச்சியாக இருந்தானா இந்த வியூ தான் பார்ப்பியா? சரி ஓகே பார்த்தாச்சுல, வா போகலாம். வாடடே வந்துட்டுருக்கான்டா. பைக்கில் போகிறாமா காரில் போகலாமாடா? அண்ணே பைக்லேயே காரில் போகலாண்ணே. ஓகேடா அண்ணே. ஃபஸ்ட்டு காரை மாற்றுக்கண்ணா. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கு. மழை வந்தால் அவ்வளோதான். சரி ஓகே மாத்திரண்டா ஈரா. அண்ணே 2 லட்சம் கிலோமீட்டருக்கு போயிடுச்சு வண்டி. இதுக்கு மேலே வண்டி வேணுமா? இருறா ஒரு 5 நாள் அப்படியே ஓட்டலாம். இப்போ என்ன ஒரு அப்படியே ஒரு 5 மாதம் அப்படியே ஓட்டிகிட்டு போயிடலாம். சரி ஓகே பீச்சுக்கு வண்டியை விடுங்க ஃபாஸ்ட்டாக. அதான்டா அங்கே தான்டா போயிட்டுருக்கேன். எப்படி நம்ம டிரைவிங் சூப்பரா? 10 ரூபாய்க்குள்ளே போய் நீ சொருவிதான் பாக்கி இருக்கு. போகிறீங்களா? இப்போ வாய் கூடிருச்சு உனக்கு. ஸோ பீச்சு இங்கே யூட்டன் வச்சிடலாமா? அண்ணி என்ன நீ ஃபாஸ்ட்டாக போனே? நல்லா ஃபாஸ்ட்டாக இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக போனால் கண்ட்ரோல் இருக்காதுடா. அண்ணி போங்கண்ணே, கண்ட்ரோலாக இருக்கும். இங்கே டேர்ன் பண்ணிடலாம்டா. ஓகே நீ இங்கே டேர்ன் பண்ணுங்க. அப்படி இங்கே நிறுத்திய வேண்டியது தான். நீ கொஞ்சம் இங்கே நிறுத்திடலாம், கரெக்டாக இருக்கும். இறங்குடா. சரிண்ணே. ஆனால் நம்மளுக்கு லக்கு தான்டா கிறிஷ். என்னென்னா பீச் பக்கத்துலேயே நம்மளுக்கு ஒரு வீடு வந்திருக்கு. அதனால தான் சூப்பர்ரா. பீச்னா சூப்பர் தான்டா. கிறிஷே வா போயிடலாம். நீ கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா கடல் மேலே நம்ம மூழ்கி போயிடுவோம். ஆமாம் இப்போ தான் சொன்னார். சில பேர் சொன்னாங்க இப்போ தான் வீடு பீச் பக்கத்தில் வீடு இருக்க சூப்பராக தான் இருக்குது. என்னடா இது இப்போதான் கரெக்டாக இருக்கான். ஏறா அண்ணி. ஹைவேல ஃபாஸ்ட்டாக ஒரு ரவுண்டு போகலாமா? சரி ஓகேவா. வீட்டிலேருந்து என்ன பண்ண போகிறோம்? ஹைவேல ஃபாஸ்ட்டாக போக வேண்டியது தான். சூப்பராக தள்ளு வண்டி அழுத்துடு. 160 வண்டி போயிட்டுருக்கு. தள்ளு அண்ணி வேகமாக போங்க நீ. என்ன நான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன். கிறிஷ் உனக்கு எதோ ஆச்சாடா? அண்ணி எனக்கு ஒன்றும் ஆகலையே. உனக்கு எனக்கு ஒன்றும் ஆகலடா. இன்னும் நல்லவன் அந்த வேகனார் மேலே இடிச்சிருப்பேன். அண்ணி ஆனால் வண்டிக்கு டேமேஜ் ஆயிடுச்சுண்ணே. ஆமாடா சிஸ்டமில் காட்டுது. அண்ணி அப்போ என்னண்ணே பண்ணேன்? நான் என்னடா பண்ணேன்? சரி ஓகேடா. ஹைவேலெலாம் போனது போதும். நம்ம இப்போது ஒரு மெக்கானிக் இருக்காப்புல, அவங்கக்கிட்ட அங்கே போயிடலாம். சரி ஓகேண்ணே. இங்கே தான் இருந்தது.
டே இந்த சந்துக்குள்ளே தான்டா ஏதோ மெக்கானிக் மாணிக்கம்னு ஒருத்தங்க இருந்தாங்க. இங்கே இருக்குங்க அப்படின்ட்டுலாம். அண்ணி கரெக்டாக பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ணுவாங்கடா. சார் நீங்கள் தான் மெக்கானிக் மாணிக்கமா? தான் சார், தான் மெக்கானிக் மாணிக்கம் சார். என்னென்னா சரி, இப்போ என்னென்னா சார், நம்ம ஜீப்பு வந்து ஹைவேல வரும்போது ஸ்கிட்டாகி ஓரத்தில் இடிச்சிருச்சு சார். வாங்கி எவ்வளோ வருஷம் ஆச்சு சார்? சார் வாங்கி ஒரு 3 வருஷம் ஆச்சு சார். சார் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு சார்? ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடிச்சு சார். ஐயோ, இவ்வளோ பழைய இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க. இன்ஜினை தான் நான் பார்க்கணும். ஸோ எனக்கு ஒரு டைம் தாங்க. சரி ஓகே சார், நீங்கள் உங்கள் டைம் எடுத்துக்கோங்க. தம்பி நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. அது என்னன்னா, இன்ஜின் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. இப்போ வரைக்கும் நான் சரி பண்ணிட்டேன் ஓடுற அளவுக்கு. ஆனால் வந்து இதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆச்சுன்னா, சின்ன அடி ஆச்சுன்னா கூட இன்ஜின் போயிரும்பா. நீ ஒரு புது தான் வாங்கணும். அப்படியா சார்? சரி ஓகே. இப்போ உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணும் தம்பி? ஒரு 2000 ரூபா தம்பி. அப்படியா? பே பண்ணுறேன் இருங்க. அண்ணே பே பண்ணிட்டேனே. சரி ஓகேப்பா, வண்டி எடுத்துகிட்டு போ தம்பி. மறந்துடாத, இன்னொரு வாட்டி ஏதோ இடிச்சேன்னா அவ்வளோதான். சரிண்ணே. டே வண்டி ஏறா. வண்டியில் ஏறா. அண்ணி அப்போது நம்ம புது வண்டி தான் நீ வாங்கணும். ஆமாடா, நம்ம புது வண்டி தான் இனிமேல் வாங்கணும். இந்த வண்டி இனிமேல் ஓடாது. அண்ணி எனக்கு ஆனால் சந்தேகமாக இருக்குடா. இத்தனை கிலோமீட்டர் ஓடியும் இன்ஜின் ஃபெயில் ஆகுறதுனால இதாகிடுச்சுடா. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குடா. அண்ணி எனக்கு ஒரு இது தெரியும்ண்ணே, ஒரு கார் ஷாப் இருக்கு. அப்படியா? அது எங்கே அண்ணி? அது வந்து பக்கத்தில் தானே இருக்குது. சோவா போகலாம் அண்ணி. ஆனால் இன்றைக்கி போவானா அண்ணி? இப்போ போவானா? நம்ம அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் போகலாம் அண்ணி. அப்படிங்கிற சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.